ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவுடைய ஃபைனல் எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்க லைஃப் ரொம்பவே நல்லா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறச்ச நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுகிறாரு. யாருன்னு பார்த்தா அவங்க அம்மா தான். அவங்க அம்மா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வாப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஹீரோடைய அம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு போல இருக்குது. இப்படி இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்க நம்ம ஹீரோயினோட அக்காவும் பாய் ஃப்ரெண்டும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவன் வீட்டுக்குள்ளே வரேன்னு சொல்லி அடம் பிடிக்க, இல்லைடா என்னோட தங்கச்சிக்கு தெரியாது, அடுத்த தடவை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணி இவனை போயிட்டு வா அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க, இந்த பக்கம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தங்கச்சியை காணோம். ஐயோ நம்ம தங்கச்சிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போய் தங்கச்சிக்கு கால் பண்ணா. ஹீரோயின் எல்லாமே சொல்கிறா. ஹீரோவும் நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம், ஒன்று சேர்ந்துட்டோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ, சரி இந்த தடவையாவது நீ சந்தோஷமாக இரு, உன் சந்தோஷத்துக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினோட அக்கா சொல்கிறா. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய அம்மா வந்தோடனே காய்ச்சி பூச்சின்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. அவளால் தான் அவங்க அப்பா இறந்து போனார், இப்போ அவளை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அம்மா எப்போ பாரு அவளை ப்ளேம் பண்ணாதீங்கம்மா, அவள் பாவம், அப்பா நடந்ததுக்கு அவள் இப்போ என்ன செய்வா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்படி இங்கே ஒரு பக்கம் சண்டை போயிட்டு இருக்கு. இது எதுவுமே நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அவன் ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்கா. நம்ம ஹீரோ எதுவுமே சொல்கிறது இல்லை. இருந்தாலும் ஹீரோயின் ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்ருக்கா. இப்படி இந்த ஒரு பக்கம் காட்டுறாங்க. மிட் நைட்டில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு சொல்லி அட்டன் பண்ணி பார்த்தா ஆஃபீஸில் ஏதோ மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம். அதனால் நம்ம ஹீரோ மிட் நைட்டில் வர சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம லிங்லு ஹீரோ மேலே கேஸ் கொடுத்துருக்கான். அந்த ஆல்ஃபா ப்ராஜெக்ட் விஷயமா நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். ஏன்னா அவங்க லண்டனில் தானே அக்ரிமெண்ட்லாம் போட்டிருப்பாங்க. அதனால லண்டனுக்கே வர சொல்லிட்டாங்க. அந்த லண்டனுக்கு நம்ம ஹீரோ கிளம்புறதுனால ஹீரோயினுக்கு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணியிருப்பான். இவ காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான். அது மாதிரி நான் பிஸ்னஸ் ட்ரிப் விஷயமாக வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி மட்டும் அவன் மென்ஷன் பண்ணியிருக்க. இப்படி இவங்க காம்ப்ரமைஸ் தான் பேசுகிறாங்க. கூட்டெல்லாம் வேணாப்பா, ரெப்புடேஷன் கெட்டு போயிடும், இங்கே பேசி முடிச்சுக்கோங்கன்னு சொல்ல, ஆனால் நம்மளுடைய லின்லு மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறான். கோர்ட் வரைக்கும் போவேன், இவங்களை அசிங்கப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி லின்லு சொல்ல, இப்போ நம்ம லின்லு எதை ஆதாரமாக கொடுத்துருப்பானா, நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து 2 பேப்பர் ஆட்டை போட்டிருப்பான் இல்லையா, அதை தான் ஆதாரமாக கொடுத்துருப்பான். லாயரும் கையை விரிச்சிடுறாரு. உங்கள் பக்கம் ரொம்ப வீக்காக இருக்குது, ஏதாவது ஒன்று பண்ணி உங்களை காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், அவன்கிட்ட ஆதாரமாக நம்ம கம்பெனியோட நம்ம வாங்க போட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வச்சு தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கான். இது எப்படி வெளியே போச்சு, இதுக்கெல்லாம் டே தான் காரணமாக இருப்பான்னு நம்ம ஹீரோ சொல்ல, நம்மளுடைய குவான் மட்டும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இல்லை அன்றைக்கி பேப்பர் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, எதுக்கோ அவளுக்கு ஃபோன் பண்ணி கேட்போம், உன் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டேக்கு கால் பண்ணிவிட்டு இது மாதிரி கேட்குறாங்க. இது மாதிரி அன்றைக்கி ஃபைல் உங்ககிட்ட தானே இருந்துச்சு, உங்ககிட்ட இந்த காப்பி தான் யாருக்கோ எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இது மாதிரி இன்றைக்கி அதை வச்சு தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, ஆமாம் இது நான் ஹீரோயின் கிட்ட தான் இந்த ஒர்க்கை கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ ஜர்க் ஆகிட்டான். சரி மீட்டிங் முடிஞ்சிச்சு, எல்லோரும் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சுட்டு, ஹீரோக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, என்னடா இவ இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஹீரோயின் மேலே கோவப்படுறான். ஆனால் நம்பிக்கையும் இருக்குது. இப்படியே லின்லு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அவன் உட்காடுறான் பேசுகிறதுக்காக. இதே மாதிரி அந்த 2 பேப்பர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்றத கேட்க, உனக்கு ஆர்வமாக இல்லையான்னு சொல்லி கேட்குறப்போ, அதில் எனக்கு ஆர்வமே இல்லை, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, அது யார் கொடுத்ததுனாலும் சரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுறான். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினை பிடிச்சிருக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் ஒரு பக்கம் ஹீரோக்கு கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறான். பல நாட்கள் கடந்து போகுது. ஹீரோ ஒரு பக்கம் இந்த ப்ராப்ளமுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் எல்லாரும் சொல்லுங்கன்ற மாதிரி அவங்களோட கொலீக்ஸ் கிட்டலாம் கேட்டு கெஞ்சிட்டு இருக்கான் லண்டனில். இப்படியே நம்ம ஹீரோ என்ன ஆனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே ஆஃபீஸ்க்கு டேக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனை போகுதா, உனக்கு எதுவும் தெரியுமான்ற மாதிரி கேட்க, இவளுக்கு எதுவுமே தெரியாது போல இருக்குது, நல்லா தான் இருக்குது, ஒரு ப்ராப்ளம் இல்லை, எல்லோரும் பிஸ்னஸ் ட்ரிப் தான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, இந்த பக்கம் வராங்க. கிட்ட போய் நம்ம ஹீரோயின் கேட்குறா, எனக்கு என்னமோ ஏதோ ப்ராப்ளம் இங்கே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆஃபீஸில் எதுவும் பிரச்சனையா, எங்கே போனார் ஹீரோ அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த ஆஃபீஸோட எம்ப்ளாயே நீ கிடையாது, உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணுன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்படியே ஹீரோயின் வீட்டுக்கு ரொம்ப டல்லாக போய் உட்காந்துட்டு சாப்பிட்லான்னு போகிறா. அப்போ தான் நியூஸில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது மாதிரி நம்ம ஹீரோவும் ஷௌமியும் சேர்ந்து லண்டனில் ஒன்றா டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி டிவி நின்றுட்டுருக்காங்க. இதை ஹீரோயினும் பார்த்துடுறா. ஹீரோயின் அக்காலாம் செம்ம டென்ஷன் ஆயிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் ரொம்ப சேடாக அந்த பிக்சரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா.
இவ எப்படியும் டல்லா இருப்பான்னு சொல்லி நினச்சிட்டு நம்ம ஹீரோயினோட அக்கா வந்து வந்துடுறா. வந்துட்டு அவள் ஒரு பக்கம் சத்தம் போட்டுட்ருக்கா, ஏன்டி இப்படி பண்ணிகிட்ருக்க, அவன் தான் வந்து அவள் கூட டேட்டிங் பண்ணிகிட்ருக்கான்ல, இப்படி ஏன் நீ வருத்தப்பட்டுட்ருக்க, அவன் தான் உன்னை விட்டுட்டு போயிட்டா, ஏன் அவனை நம்பி இந்த மாதிரி வந்து ஏமாந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சியை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப பாவமாக பார்த்துட்ருக்க. இப்படியே வந்து பல நாட்கள் கடந்து போகுது. நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமாக நம்ம ஹீரோ கிட்டேருந்து எதுவும் தகவல் வந்துடாதா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஏன்னா அவளும் வந்து ஹீரோவும் ஒன்றா கூட இருந்திருப்பாங்க. இப்போ டக்குன்னு அவன் கழட்டி விட்டுட்டு போன மாதிரி பண்ணவும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அக்கா கறி சத்தம் போடுறான், அவனை கை விட்டுட்டு உன் லைஃப்பை பாருன்னு சொல்கிறப்போ ஹீரோயின் அதெல்லாம் முடியாது, அவன் வந்து எப்பவுமே என்ன தான் லவ் பண்ணுவான், அவன் மேலே நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன்னு சொல்ல மண்ணாங்கட்டின்ற மாதிரி அக்கா சொல்கிறா. இப்படி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோயின் 2 பேரும் பிரேக்கப் பண்ணியிருந்தப்போ நம்ம ஹீரோ செம்ம குளவரியில் வந்துட்டு ஷௌமி பக்கத்தில் உட்காந்துட்டு ஷௌமி நெத்திலே கிஸ் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோயின் முன்னாடியே. இதனால் வந்து ஹீரோயின் அப்போ செம்ம காண்டா இருப்பா. அப்பயே நம்ம ஹீரோ இதை மாதிரி வெறுப்பெல்லாம் ஏற்றி வச்சுருப்பான் நம்ம ஹீரோயினை. இருந்தாலும் இப்போ வந்து ஹீரோ ஆல்ரெடி ரொம்ப நம்பிக்கையாக இருந்திருப்பான் இல்லையா, அதனால் இதெல்லாம் நம்பலை நம்ம ஹீரோயின். இப்படி நைட்டு தூங்கிட்டு இருக்காளா, அவள் கனவில் வந்து ஏர்போர்ட்டில் எல்லோரும் நிற்கிறாங்க. அப்போ வந்து ஹீரோடைய அப்பா இறந்து போகிற மாதிரி அவளுக்கு கனவு வருது. அப்படியே பதறி போய் எந்திரிக்கிறா. அவங்க அக்கா கறி வரா, என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்டால் ஹீரோயின் சொல்கிறா, யாரோ இறந்துட்டாங்க, அதுக்கு நான் தான் காரணம், ஏர்போர்ட்டில் நிறைய கும்பலாக இருந்துச்சு, எல்லோரும் அழுதாங்கன்னு சொல்கிறப்போ இது உன்னோட கனவுன்னு சொல்கிறா. இல்லை இது ரியாலிட்டி, ஏதோ நிஜத்தில் நடந்த மாதிரி தோணுதுன்ற மாதிரி ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஷௌமி என்ன பண்ணுறான்னா, அவள் லண்டனுக்கே வந்துட்டு நம்ம ஹீரோடைய ஃபோனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் கால் பண்ணுறப்போ ஷௌமி தான் அட்டன் பண்ணிவிட்டு ஹீரோ கிட்ட கூட நீ அங்கே என்ன பண்ணுறான்னு ஹீரோயின் டென்ஷன் ஆக, நீ தானே பண்ணி வச்சுருக்க வேலைனால இன்றைக்கி வந்து அவன் கஷ்டப்பட்டுட்ருக்கான், ஒரு காலம் உங்கள் அப்பா இறந்து போனார், அதனால் ஒன்றால் அவள் குடும்பம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு, இப்போ வந்து இந்த கம்பெனியோட பேப்பர்ஸை வந்து நீ லீக் பண்ணதுனால இப்போ ஹீரோ மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கான்னு நீ உண்மையை போட்டு உடச்சிட்றா. இப்போ நம்ம ஹீரோ வரான், இவன் ஃபோனில் வந்து டயல் கால்லாம் டெலீட் பண்ணியிருப்பா. ஹீரோக்கு இவன் ஏண்டா வந்தான்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஹீரோயின் உடனே லண்டன் கிளம்பணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க, அக்காக்காரி நீ என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்டால், எனக்கும் அவனுக்கும் ஒரு குட்டி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், நான் போய் சொல்லிட்டேன்னா எல்லாமே கிளியர் அவுட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் உன்னை அவன்கிட்ட அனுப்பவே மாட்டேன், நீ இன்னும் லூஸ் ஆடி, அவளும் டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, இப்போ லூஸ் மாதிரி நீ போயிட்டுருக்குன்னு சொல்ல ஹீரோயின் கேட்கவே மாட்டேங்கிறா. அப்போ கரெக்டாக ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க, வர சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஏம்மா என் பையன் கூட நீ திரும்ப சேர்ந்துட்ட, இது உனக்கே நியாயமாக இருக்கா, அவங்க அப்பா இறந்ததுக்கு நீ தானே காரணம், இப்படி நீ ஒன்றா சேரலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, என்னது அவங்க அப்பா இறந்ததுக்கும் எங்கள் அப்பா இறந்ததுக்கும் நான் எப்படி காரணமாகுவேன் அப்படின்னு கேட்குறப்போ, உனக்கு மனசாட்சியே இல்லையா, நீ பிரேக்கப் சொன்னதுனால தான் அவங்க ஃப்ளைட் டிக்கெட் போட்டு உடனே கிளம்பி வந்தாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த அம்மா உண்மையை சொல்ல நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே தலையெல்லாம் சுற்றுது. அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருது. அவங்களே கொஞ்சம் பயந்து போகிறாங்க, ஹீரோடைய அம்மாவே என்ன ஆச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு. இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து எல்லாத்தையும் மறந்து போயிட்டு அப்படியே சோகமாக போயிட்டு அந்த ஃப்ளைட்டோட இன்சிடெண்ட் எடுத்து பார்க்குறப்போ அது உண்மை தான். இப்போ தான் ஹீரோயினுக்கு தெரியுது, நம்ம தான் அப்பாவையும் ஹீரோடைய அப்பாவையும் கொண்டுட்டோம் போல இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ண நம்ம ஹீரோயினோட அக்கா வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பிட்டான், நான் வந்து வெளியே போகிறேன், நீ ஒன்றும் பயப்படாத, இனிமேல் வீட்டுக்கு வர மாட்டேன், நான் சேஃப்டியாக இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ அவனோட பாய் ஃப்ரெண்டை லியோவை கூப்பிட்டுட்டு அவள் ஊர் ஃபுல்லாக தேடிட்டு இருக்கா. ஹீரோக்கும் வந்து மெசேஜ் பண்ணி இது மாதிரி கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொன்னால் 7 வருஷமாக அவளை காணாமல் தான் போயிட்டா, இப்போ தான் அவன் தங்கச்சி காணாமல் போனாளா அப்படின்ற மாதிரி நக்கலாக பேசுகிறான். பாரு 7 வருஷமாக அவளுக்கு ஒரு தீராத நோய் இருக்குது, அதனால் அவள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, இப்போ தனியாக போயிட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சும் உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அக்கா கறி மிரட்ட. இப்படி காலையில் ஆகுது, இன்றைக்கி கேஸ் ஹியரிங்க்கு வருது. கிட்டத்தட்ட இவங்க ஜெயிக்கிற நிலைமையில தான் இருந்தாங்க ஹீரோ கம்பெனி. ஹீரோ வந்து கம்பெனியவே விட்டுட்டு எங்கேயோ போயிட்டான், அதனால் எல்லோரும் செம்ம காண்டில் இருக்காங்க ஹீரோ மேலே. இந்த பக்கம் தங்கச்சியை பற்றி எந்த தகவலும் கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறச்சு நம்ம ஹீரோ வந்து சைனாக்கு தான் வந்திருக்கான் நம்ம ஹீரோயினை தேடுறதுக்காக. அப்படியே நம்ம ஹீரோயின் லக்கேஜ் எல்லாம் தள்ளிட்டு அவங்க ஒரு பக்கம் லண்டன் கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே போகிறப்போ நம்ம ஹீரோவையும் பார்க்குறாங்க. பட் வந்து அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவனுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு நீ கொடுத்த காதலுக்கெல்லாம் நன்றி, நான் உனக்கு எப்படி நன்றி கடன் செலுத்துறது தெரியல, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய நடந்த சோகத்துக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிடு, நான் ஒரு காலமும் உன்னை காதலிச்சதுக்கு நான் வருத்தமே பட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, லூசு எங்கே இருக்குன்னு சொல்லிடி அப்படின்ற மாதிரி இவன் கேட்குறப்போ சொல்லாமல் கட் பண்ணுறா. அப்போ கரெக்டாக லண்டன் ஃப்ளைட் கிளம்ப போகுதுன்னு வந்து அவள் ஃபோன்லேருந்து அந்த சவுண்டு கேட்டிருக்கும். அதை பார்த்து இவன் இமிக்ரேஷன் போகிறதுக்குள்ளே அவள் கிளம்பி போயிருப்பா. இப்போ வந்து நம்ம ஹீரோயினோட அக்கா
சித்தப்பா வீட்டுக்கு தான் போகிறான். போயிட்டு என்ன தான் ஆச்சு, என்னத்தை தான் நீ மறைக்கிற, அவளுக்கு என்ன தான் நோய் இருக்குது, பாதி விஷயத்த அவள் மறந்துட்டா, ஏதாவது ஒன்று சொல்லி தொலை அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி என் தங்கச்சிக்கு நீ பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் நான் கையெடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, இதெல்லாம் வரிசையாக நடக்குமே, அவள் மனசில் ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டுச்சு, அதனால பழசெல்லாம் மறந்துட்டா, ரொம்ப அவள் வாழ்க்கையில் எது கஷ்டமான ஒரு தருணமோ எல்லா தருணத்தையும் அவள் மறந்துட்டா, அவள் வந்து கிட்டத்தட்ட அவளால் சந்தோஷமாக இருந்த அந்த ஞாபகங்கள் மட்டும்தான் மனசில் இருந்துச்சு. இதனால தான் இங்கிலாண்டில் போயிட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் அவள் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தா. லின்லு கூட அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் லின்லு வந்து அவன் கூட இருந்தான். தயவு செய்து இந்த தங்கச்சியை விட்டுரு, இனிமேல் நீ கஷ்டப்படுத்தாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன தோணுதுன்னா, இது வரைக்கும் எதுவுமே தெரியாமல் நம்ம அவளை ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ணிட்டோம், ரொம்ப மனசு கஷ்டப்படுற மாதிரி லின்லு கூட வச்சு தப்பாக பேசிட்டோம், இதெல்லாம் அவளுக்கு வந்து ஞாபகமே இல்லாமல் நம்ம இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுகுறான் நம்ம ஹீரோ. இப்படி இருக்கிறச்ச இங்கே நம்மளுடைய வானை தான் காட்டுறாங்க. எல்லோரும் லண்டன்லேருந்து இப்போ சைனா வந்துட்டாங்க. எல்லோரும் ரொம்ப சேடாக இருக்காங்க. ஏன்னா கேஸ் கிட்டத்தட்ட வந்து இவங்க தோத்துட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் மேலே தானே கேஸ் போட்டிருப்பாங்க. அவனே இப்போ இல்லாதனால கேஸ் வந்து தோற்று போயிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட இருந்து ஜெயிக்கிற நிலைமையில் இருந்திருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணி. இப்போ வந்து குவான் செம்மையாக சத்தம் போட்டுட்டு போகிறான், நீ எதுக்காக விட்டுட்டு போனா, அப்படின்னா உனக்கு இம்பார்ட்டண்டான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போக, இங்கே மட்டும் ஹீரோவை புரிஞ்சுக்கிறாரு. நான் ஹீரோயினை லவ் பண்ணதுனால தெரியும் இல்லையா, ஹீரோவும் எடுத்து சொல்கிறான், ஹீரோயினை காணோம், அதனால தான் நான் அப்படி விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி. இது மாதிரி நம்ம ஹீரோ வந்து எடுத்து சொல்கிறாப்புல. இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய கம்பெனியை காட்டுறாங்க திரும்பவும். இதை மாதிரி ஹீரோவுடைய கம்பெனியில் இருந்த பல பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அதோட ரெஸ்யூம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு நம்மகிட்ட கொடுத்துட்ருக்காங்க. பல பேர் வந்து போயிட்டாங்க நம்ம ஆஃபீஸை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறான். ஏன்னா வந்து கம்பெனி இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்மளுடைய குவான் சும்மா இல்லாமல் வந்து அப்ரோச் பண்ணுறான், நீ என் கம்பெனியில் வந்து சேர்ந்துடு, நீ ரிசர்ச் பண்ணு, உன் ப்ராடக்ட் எல்லாம் நான் வந்து வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே குவான் கூட மனசு மாறுறான். ஏன்னா இவனோட ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட், அதை நம்ம ஹீரோ அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டான். அது எல்லாருமே வந்து சொல்லாமே அவனை சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதனால் காண்டாயிட்டு சரி நம்ம பேசாமல் நம்ம டேலண்ட்டாக காமிக்கிறதுக்கு இவங்க கூட போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அந்த அக்ரிமெண்ட்டெல்லாம் வாங்கிட்டு அதில் கையெழுத்தும் போடுறான். வந்து இது ஏதோ வேணும்ட்டே பண்ணுற மாதிரியே இருக்குது நம்ம ஹீரோ கம்பெனிக்கு. இப்படி ஒரு வேலையை பார்க்க மறுநாளே வந்துட்டு குவான் என்ன பண்ணுறான்னா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு இனிமேல் உங்க கூட நான் வேலை செய்ய மாட்டேன், நான் வேறு கம்பெனிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி விட்டு வெளியே போக ஹீரோக்கெலாம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவங்க 3 பேர் சேர்ந்து தான் அந்த கம்பெனியை நடத்தியிருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி. அது இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம குவான் இப்படி வெளியே போகிறத நினச்சி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ண இப்படியே காமிக்கிறாங்க. இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரூமில் தான் பிளான் எல்லாம் போட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரொம்ப வந்து திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இப்போ அதெல்லாம் நினச்சி நம்ம ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இங்கே நம்ம லின்லு கம்பெனியில் ஏதோ மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்குது. என்னென்னா இவங்களுடைய ஃபர்ஸ்ட் ஷேர் பிக் ஹோல்டர் வந்து நம்ம லின்லு, செகண்ட் ஹோல்டர் வந்து அவங்க சித்தப்பா. இப்போ சித்தப்பாவோட ஷேர் வந்து யாருக்கோ சேல்ஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தெரிய வருது. நம்ம லின்லு ரொம்ப டென்ஷனாக இருக்கான். சித்தப்பாவுக்கு ஃபோன் பண்ணால், எப்பா எனக்கு கடன் ரொம்ப ஆயிடுச்சுப்பா, அதனால் நான் விற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, லூசுத்தனமாக பண்ணிட்டீங்களே, ஏன்கிட்டயே சேல்ஸ் பண்ணியிருக்கலாமே, யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொல்ல, புதுசாக யார்கிட்டயோ விற்றுருக்காப்புல. அதை சொல்ல இவன் செம்மையாக டென்ஷன் ஆகிறான். ஏன்னா வந்து இவனோட பதவிக்கே ஆப்பாயிடும் இல்லையா, அதனால காண்டாக இதெல்லாம் வந்து ஃபினான்ஸ் டீமில் இருக்கிறனால நம்மளுடைய ஹீரோயினோட அக்கா தான் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பான். இப்படி வந்து இந்த பக்கம் ஒரு ப்ராப்ளம்ஸ்லாம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் லண்டனில் சுற்றிக்கிட்டு கிடக்கா. அப்படியே வந்து அவளுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வந்துடுது. இப்படி இருக்கிறச்ச அப்படியே வந்து அங்கே லண்டனில் சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுடைய கம்பெனி வந்து மிகப்பெரிய ஒரு ஊழலுக்கு வந்து ஆளாயிடுச்சு, இது மாதிரி அவங்க கேஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, கம்பெனி கிட்டத்தட்ட மூடுற நிலைமைக்கு போயிருக்குன்னு சொல்லிட்டு, இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் பேச, அப்போ தான் நம்ம ஹீரோயின் அந்த பேப்பரை வாங்கி பார்க்குறா. இப்படி ஒரு ப்ராப்ளம் போகிறதே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கு. இத்தனை நாள் அது தெரியவே இல்லை. இவளுக்கு ஒரே ஷாக்கு. ஒரு வேளை வந்து நம்ம கிட்டேருந்து அந்த ஆட்டையை போட்ட அந்த லின்லோ ஆட்டையை போட்ட அந்த 2 பேப்பர்னால தான் நம்ம ஹீரோவுடைய கம்பெனிக்கு இந்த அளவுக்கு பிரச்சனையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து டக்குன்னு அவங்க அக்காவுக்கு கால் பண்ணிவிட்டு, ஹீரோவுடைய கம்பெனி என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ ப்ராப்ளம் அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, லின்லோ கேஸ் போட்டனால ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, நீ வந்து அதெல்லாம் கவலைப்படாத, உன் உடம்பு மட்டும் பாருன்னு சொல்ல, எப்படி லூசுத்தனமாக பேசுகிறேன், என்னால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை, என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும், நான் உடனே வந்து சைனா கிளம்பி வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அவங்க அக்கா வேணான்னு சொல்கிறா. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் கிளம்பி போகிறேன்னு சொல்லி நிற்க, இந்த பக்கம் லின்லோ கம்பெனியில் புது ஷேர் ஹோல்டர் வந்து வரப்போகிறாங்க இன்னைக்கு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ டக்குன்னு பாதான் உள்ளே வரா. நம்ம அதோட லின்லோ சொல்கிறான், நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்போ என்னோட பிஸ்னஸ் மீட்டிங் போயிட்டுருக்கு, நீ போயிட்டு அப்புறமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தானே சொன்னீங்க ஒரு பெரிய ஷேர் ஹோல்டர் வரப்போகிறாருன்னு சொல்லிட்டு, அந்த ஷேர் ஹோல்டரே நான் தான் அப்படின்னு
அப்படின்னு சொன்னோடனே இங்கே லின்லுக்கு தூக்கி வாரி போடுது. ஏன்னா வந்து லின்லுவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான்ப்பா. லின்லுக்கே தெரியாமல் அவன் கம்பெனி ஷேர் வாங்கியிருக்கானா எவ்வளோ பெரிய வந்து ஒரு வில்லனாக இருப்பான்னு பாருங்கள். அப்படியே வந்து நம்ம பாவோடைய கம்பெனியும் நம்ம ஹீரோவுடைய கம்பெனியும் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஹீரோவோட கம்பெனி நஷ்டத்தில் போகிறதுனால எல்லாருமே பின்வாங்குறாங்க. இப்படி வந்து கான்ட்ராக்ட் எல்லாம் முடிச்சுட்டு வர இங்கே டக்குன்னு வந்து குவானுக்கு வயிறு வலி வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாப்புல. ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தா குவானுக்கு வந்து இது மாதிரி ஆப்ரேஷன் பண்ணணும், அவனுக்கு ஏதோ உள்ளக்க வந்து வயிற்றில் ஏதோ லீக்கேஜ் மாதிரி பிளட் லீக்கேஜ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸ்ட்ரெஸ்னால அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்படியே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்க்கறதுக்காக வரா. அங்கே வந்து டேயை மீட் பண்ணுறா. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்காத மாதிரி இருந்திருப்பான். பட் காரில் இருந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டே தான் இருந்திருப்பான். ஹீரோயின் லண்டன்லேருந்து வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ டே கிட்ட போய் கேட்குறா, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் கம்பெனி ரொம்ப நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, இது மாதிரி குவான் கூட கம்பெனி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்ப மனவருத்தப்படுறா. இந்த பக்கம் நம்ம குவை போய் பார்த்தா அவன் ஏதோ வந்து உயிரே பிழைக்க மாட்டேன்ற மாதிரி ரொம்ப சோகத்தில் இருக்க. ஹீரோ தான் 2 வார்த்தையை சொல்லி ஆறுதல் படுத்தி விடுறான். இப்படியே வந்து நம்மளுடைய குவை பக்கம் நம்ம ஹீரோயின் வரா. பட் நம்ம ஹீரோ கொஞ்சம் நம்ம ஹீரோயினை இக்னோர் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறான். இந்த பக்கம் நம்ம பாக்கும் நம்மளுடைய ஜோமிக்கும் நல்லாவே லவ் போயிட்டு இருக்கு. ஒருவேளை ஷௌமியை கரெக்ட் பண்ணிட்டான் போல இருக்குது. இந்த பையன் கண்டதையும் பேசி ஒருவேளை அந்த பிள்ளைக்கு வந்து கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து போயிட்டான். அந்த பிள்ளையை நம்பிடுச்சு. இப்படியே வந்து நம்ம ஹீரோயின் ரிட்டன் கம்பெனிக்கு வரா. இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயாக வரல, அவளும் வந்து ஒரு இன்வெஸ்டராக ஆகிட்டா அந்த கம்பெனியில். அப்படியே நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹீரோயினை பார்க்குறப்போ அப்படியே அவனுக்கு பட்டாம்பூச்சியாக பறக்குது. கொஞ்சம் கூட யோசிக்கல நம்ம ஹீரோ. ஓடி போய் நம்ம ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ லவ் பண்ணுறான். பட் இருந்தாலும் வந்து ஹீரோடைய அம்மா வந்து ஹீரோ கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதனால் நம்ம ஹீரோயின் யோசிக்க, என்ன இன்வெஸ்டராக ஒர்க் பண்ண வந்துட்டீங்க, வாங்க உங்களை வெல்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதே அசிஸ்டன்ட் பொசிஷனை கொடுக்க, இப்படி நம்ம ஹீரோவுடைய அம்மா வந்து வேற காசு பூச்சுன்னு கத்துறாங்க. எப்படி நீ அவளை சேர்க்க போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஒரு இன்வெஸ்டர்மா, இனிமேல் நானே நினச்சா கூட அவளை வேலையை விட்டு தூக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ, அவள் உன் பக்கத்துலேயே இருக்கக்கூடாது, அவ்வளோ தான் உனக்கு இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அப்படி இப்படின்னு அம்மா வேற பயங்கரமாக காய்ச்சி பூச்சுன்னு கத்திட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பார்க்கும் நம்மளுடைய ஷோமிக்கும் ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமாக போயிட்டு லவ் எல்லாம் வந்து ஒரு படியில் மேலே கல்யாணம் அளவுக்கு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம லின்லு வந்து நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி சில விஷயங்களெல்லாம் சொல்கிறான். ஹீரோ வந்து கிட்டத்தட்ட வந்து அவன் கேஸை ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, நீ வந்து காணாமல் போயிட்ட அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவன் அவ்வளோ பெரிய கேஸை விட்டுட்டு நீ சைனாவுக்கு வந்துட்டான். அதனால தான் அவன் கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ். ஒருவேளை நான் அந்த இடத்துல இருந்தால் கூட அப்படி பண்ணியிருப்பேனான்னு தெரியல, உன்னை அந்த அளவுக்கு அவன் லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி புட்டு வச்சிடறான் நம்ம லின்லு. இந்த பக்கம் ஹீரோ ஒரு பக்கம் வீட்டில் ரொம்ப சோகமாக கிடக்க, நம்ம ஹீரோயின் எப்படி பார்க்காம இருப்பா. தன்னால தான் ஹீரோவுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் சொல்லிட்டு ஹீரோவுக்கு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டு வீட்டில் போய் பார்த்தா வீடே குப்பையாக கிடக்கு. நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, சாப்பிட்டுட்டு வேலையை பாரு, ஹெல்த்தியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, நம்ம ஹீரோ வளர்த்துருப்பான் இல்லையா அந்த ஆமை, அதை போய் பார்த்துட்டு அவளுக்கு செம்ம ஆச்சரியமாக போகுது. ஒருவேளை நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணுறப்போ கொடுத்தியா அந்த ஆமை தான் நீ இத்தனை வருஷமாக வளர்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமான்ற மாதிரியும் சொல்ல, இங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இது மட்டும் இல்லை இங்கே பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய அந்த பிக்சரை காமிக்கிறான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருந்தப்போ நம்ம ஹீரோயின் தான் அந்த பிக்சரை வந்து ரொம்ப ஆசைப்பட்டு வரைஞ்சிருப்பாங்க. இப்போ அதனால தான் நம்ம ஹீரோ வந்து இதில் பசில் ரெடி பண்ணி ஓட்டிகிட்டு இருந்திருப்பான். இந்த பையன் என்னடா நம்மளை இந்த அளவுக்கு லவ் பண்ணுறானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்து அழுக. அப்படியே நம்ம ஹீரோ கண்ணீரெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இப்படி இந்த பக்கம் லவ் ஒரு பக்கம் டெவலப் ஆகுது. இந்த பக்கம் வந்து இப்போ தான் குவானுக்கு தெரியுது கூக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு, குவான் வந்து சாரி என்னால் தானே உங்களை எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ட்டை விட்டு நான் தனியாக போயிருக்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் அழுக. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க அக்கா என்ன பண்ணுறான்னா, அவளுடைய பாய் ஃப்ரெண்டை இப்போ தான் லீவோ வந்து இன்ட்ரோ பண்ணுறா. அவன் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் உட்காந்துருக்கா மாதிரி குண்டி போய் உட்காந்துட்ருக்கான். இது மாதிரி என்னோடய பாய் ஃப்ரெண்ட் இவ தான் அப்படின்னு சொல்கிறப்போ ஹீரோயின்லாம் நல்லாவே அவனை வந்து ட்ரீட் இப்படி இந்த பக்கம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, காலையில் ஆனோடனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம ஹீரோ கிட்ட போய் என்ன சொல்கிறான்னா, உன் கம்பெனியும் லின்ரு கம்பெனியும் டைப் பண்ணிக்கிட்டால் அந்த ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும், அவனோட கம்பெனியில் இருக்க ப்ராப்ளமும் தீர்த்துடும், நம்ம கம்பெனியில் இருக்க ப்ராப்ளமும் தீர்த்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ அது மட்டும் முடியாதுன்ற மாதிரி சொல்ல, லின்ரு கிட்ட போய் நம்ம ஹீரோயின் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது மாதிரி உன் கம்பெனியும் ஹீரோ கம்பெனியும் கொலாப் பண்ணிக்கோங்கப்பா, உங்கள் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடும், அவனுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், நீ என்ன கேட்டாலும் வேணா தரேன், நான் வேணா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னால் கூட பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கப்பா, இதுக்காகவே நான் கொலா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டேய் விளையாடாதடா, சீரியஸாக தான் சொல்கிறேன்டா, தயவு செய்து அவனை கொஞ்சம் பாருன்னு சொல்ல, முதல்ல அவனுக்கு ஓகேயா கேளு அப்படின்ற மாதிரி இவன் கேட்க, நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறான், இங்கே பாரு அவன் ஒத்துக்கிட்டான் 2 பேர் கம்பெனி கொலா பண்ணுறதுக்கு, நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, நைட்டு கொஞ்சம் டைம் எனக்காக நீ ஒதுக்கணும்,
கொஞ்சம் பர்சனலாக அப்படின்ற மாதிரி ஒரு ரொமான்டிக்காக பேச ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்கிறப்போ நைட் மீட்டிங் அரேஞ்ச் பண்ண லிங்கு கூட அப்படின்னு சொன்னோடனே டிசப்பாயின்மெண்ட் ஆயிரா. உன்னை பார்த்தா வேறு ஏதோ எதிர்பார்த்த மாதிரி தெரியுதே அப்படின்ற மாதிரி ஹீரோ கலாய்க்க சரி நைட்டு மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம லிங்கு கிட்ட சொல்ல இப்படியே அவங்க 2 பேரும் மீட்டிங் பண்ணுறாங்க. இது மாதிரி அவங்க பேசிக்கிறாங்க. சரி ஓகே எல்லாத்துக்கும் ஓகே நானும் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரு மேட்ச் வந்து நம்ம 2 பேரும் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அவங்க 2 பேரும் அந்த சண்டை போகிற மேட்ச் எல்லாம் போட்டுக்கிறாங்க. இங்கே லிங்கு எதனால் மனசு மாறி இருப்பானா, நம்ம ஹீரோ அவ்வளோ பெரிய கேஸை ஜெயிக்கிற மாதிரி இருந்திருக்கும், ஹீரோயினுக்காக விட்டுட்டு போயிருப்பான். அதனால வந்து லிங்கு இந்த அளவுக்கு இவன் டீப்பாக லவ் பண்ணுறப்போ ஹீரோயினை விட்டு கொடுக்குறது தப்பே இல்லை. இவன் கம்பெனிக்கும் ஹீரோயினுக்காக தான் வந்து இவன் வந்து விட்டு கொடுத்து ஓகே இவனை வந்து கொஞ்சம் முன்னேற்றி விடலாம், ஹீரோ ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் பண்ணலான்ற மாதிரி லிண்டுன்னு நினச்சி ஹீரோயினை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் எல்லாம் வாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோவுடைய அம்மாவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதனால நம்ம ஹீரோயின் பார்க்க வந்திருக்கா. அவங்க கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக ஆயிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ ஃபோன் பண்ணி விளக்கரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்ல ஹீரோயின் வெளியே நின்றுட்டுருக்கா. ஆனால் ஹீரோவுடைய அம்மா ரொம்ப திட்டுறாங்க ஹீரோவை. எதுக்காக அவளை வர சொன்னேன், அவளை பார்க்குறப்பெல்லாம் அவங்க அப்பா இருந்தது தான் ஞாபகம் வருது, என்னை அவளை இப்படியே பார்த்து பார்த்து என்னை சாகடிச்சிடாத, அவள் வேணவே வேணாம், யார் கூட வேணா வாழு, அவள் கூட மட்டும் வாழாத ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு மனசுடைஞ்சு போயிட்டு இங்கே பாருங்க ஆண்டி, உங்கள் பையன் கூட நான் சேரவே மாட்டேன், நீங்கள் அனுமதி கொடுத்தா மட்டும்தான் அவனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறவன், லவ் பண்ணுவேன், அவனுடைய ப்ராப்ளம் எல்லாம் சரியானதுக்கப்புறம் அவனை விட்டு நான் போயிடுவேன்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிட்டு போக ஹீரோ ஒரு பக்கம் நில்லுடி அப்படின்ற மாதிரி கத்துறான். அதையெல்லாம் நம்ம ஹீரோயின் கேட்குற மாதிரி இல்லை. கிளம்பி போக இப்படியே நம்ம ஹீரோயின் 2 பேரும் மீட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா அவங்க அம்மா சொல்கிறது ஒரு வகையில் நியாயம்தான், எனக்கு வந்து எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு, அவங்களோட வழி என்னன்றது தெரியும், நீ ஏன் உங்கள் அம்மாவை கஷ்டப்படுத்துகிற, அவங்க சொல்கிறது கேளு, நம்ம பிரேக்கப் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்போ எப்போ பாரு உன்னையே ப்ளேம் பண்ணாத, எப்போ பாரு பிரேக்கப் எரிச்சலை கலப்புற, 7 வருஷமாக உனக்காக காத்திருக்கேன், எதுக்காக அப்படி பண்ணி தொலைகிற அப்படின்ற மாதிரி கேட்க இங்கே பாருடா நீயும் நானும் செட் ஆக மாட்டோம், முதல்ல உங்கள் அம்மாவை முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை வந்து பிரேக்கப் சொல்லிட்டு அழுதுட்டு பார்க்குறா. பயங்கரமாக அழுகுறா. நம்ம ஹீரோ எப்படி விடுவான், அவளை பிடிச்சி ஃபோர்ஸாக வந்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவளும் அழுதுகிட்டே இருக்கா. என்ன விடுடான்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப் தொடர்றதுல ஒரு அர்த்தமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இவ போக கடைசியில் நம்மளுக்கு எத்தனை தடவை தாண்டா பிரேக்கப் ஆகும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்க எனக்கும் அப்படி தாங்க தோணுது. பல பிரேக்கப் இந்த ட்ராமாவில். இங்கே இன்னொரு பிரச்சனை வேறு போயிட்டு இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா இங்கே லியோ இருக்கான் இல்லையா, இவன் தான் பார்க்க வந்து அந்த இன்வெஸ்டரெல்லாம் பிடிச்சி கொடுத்து ஃபினான்ஸ் டீமில் என்னெல்லாம் நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு பாவை உள்ளே கொண்டு வந்திருப்பான். பாவோட ஸ்பை தான் இந்த லியோ. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இந்த ஜோடிங்களுக்கு ஒரு பக்கம் ஆப்ரேஷன் முடிஞ்சுட்டு நல்லாவே ரெக்கவர் ஆயிடுறான். நம்ம குவான் கூட வந்து நல்லா திருந்திட்டு நம்ம ஹீரோ கூடவே கொலாபரேட் பண்ணிக்கிறோம். எவ்வளவோ ப்ராப்ளம் வந்துச்சு, நம்ம இந்த ப்ராப்ளத்தையும் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு புத்தி வந்துட்டு இவனும் வந்து சேர்ந்துக்கிறான். இப்படியே வந்துட்டு ஓரளவு அந்த ஃப்ரெண்ட்ஸஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. இந்த பக்கம் எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து நம்மளுடைய ஹீரோயினோட அக்கா இருக்கா இல்லையா, அவளுக்கு எல்லா விஷயமும் லியோ சொல்கிறான். நீ வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறத யூஸ் பண்ணி தான் அந்த லியோ இப்போல்லாம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறப்போ அவள் ரொம்ப மனசு உடைஞ்சு போகிறா. அப்போனா இந்த பையன் நம்மளை உண்மையாலாம் லவ் பண்ணலை, இது மாதிரி நம்மளை ஏமாற்றிருக்கான் அப்படின்னு நினச்சி ஒரு பக்கம் சேடாக இந்த பக்கம் நம்மளுடைய ஷோமியை காட்டுறாங்க. ஷோமி வந்து ஆல்ரெடி அவளுடைய அந்த பர்சனல் மேட்டர்லாம் வெளியே வந்திருக்கும்ல, அவங்க அப்பாவுடைய விஷயம்லாம் அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பா. யார் இது மாதிரி வெளியே விட்டான்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் லவ் பண்ண மேட்டர்லாம் வெளியே வந்தது இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லியிருப்பா. இப்போ அந்த விஷயத்தெல்லாம் யார் பண்ணினாங்கன்னா நம்ம பாதா வாண்டடாக பண்ணியிருக்கான். இப்போ இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிய வந்திருக்கு. இது போக நம்ம ஹீரோ கம்பெனியில் நிறையா ப்ராப்ளம் வந்துச்சு இல்லையா, அதுக்கும் நம்ம பாதான் காரணம் இதுக்கு பின்னாடி. அதனால் வந்து நம்மளுடைய ஷோமி ரொம்பவே அப்செட் ஆகிடுறா பா மேலே. அப்படியே வந்துட்டு பா வீட்டுக்கு கூலாக ஏதோ ப்ராப்ளம் போல் இருக்குது. அப்படியே பேசிட்டு வந்து உட்கார இங்கே ஷோமி முறைச்சி பார்த்துட்ருக்கா. இவன் வந்து என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ எதுக்கு என்னோட பர்சனல் விஷயத்தெல்லாம் எல்லாத்தையும் லீக் பண்ண, அது போக ஹீரோ கம்பெனியில் நீ தான் நிறைய ப்ராப்ளம் பண்ணி வச்சு அவனை இந்த அளவுக்கு கஷ்டப்பட வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ நீ இதை பண்ணினியா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆமாம் நான் பண்ணினேன், இதெல்லாம் பண்ணதுக்கு காரணம் நான் உன் பக்கத்தில் நெருங்கணும், அவனை விட நான் ஓத்தான பர்சன்ன்றதை உனக்கு நிரூபிக்கணும், அதுக்காக தாண்டி நான் பண்ணினேன்னு சொல்ல உன்னை மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துறப்போ ஏண்டி அவன் தான் அவனுக்கு பர்ஃபெக்டாக இருப்பானா, நானும் அவனுக்கு பர்ஃபெக்டாக இருக்க மாட்டானான்னு சத்தம் போடுறான். இப்படி இந்த ஜோடிக்குள்ளே ஒரு பிரேக்கப் ஆகிடுது. அது போக பாவோடைய ஃபேமிலியில் நம்ம ஷோமியை ஏற்றுட்டே இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஹீரோ கூடயும் ஷோமியும் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் வந்திருக்கும் இல்லையா, அதை வேற அவன் தப்பாக பேசிட்டு போக போடான்னு சொல்லி இவர் அனுப்பி வச்சிடறான். இப்போ இவள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ப்ரெக்னென்சி செக்அப் பண்ணி பார்க்குறா. இவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இந்த பக்கம் வந்து பாவோடைய அந்த சிஇஓ பதவியை அவங்க கம்பெனிலேருந்து தூக்கிடுறாங்க அவங்க அப்பாவே. இப்போ பா வந்து என்ன பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறான்னு தெரியல. இப்படியே வந்து ஷோமி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது ஃபேன்ஸ் எல்லாம் எடுத்து ஃபேஸ்புக்கில் போட இப்படி வந்து ஷோமி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா ஹீரோ கூட அப்படின்ற போக பாவோடைய அண்ணன் வேற வந்து ஷோமி கிட்ட சொல்லிடுறான். இது மாதிரி என் தம்பி வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார
பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போகிறான், ஏன்னா அவன் பதவியை திரும்ப வந்து பெறுறதுக்காக. ஏம்மா நீ பரவாயில்ல ஹீரோ கூட சேர்ந்துருவான், என் வீட்டுக்கெலாம் வந்துடாது, எங்கள் மான மரியாதைலாம் போயிடும்னு சொல்ல, உன் தம்பி எவன்டா கல்யாணம் பண்ணிக்கிறவான், அந்த சொட்டப்பையில் நீயே வச்சுக்கூடா அப்படின்ற மாதிரி இவ சொல்லிட்டு இடத்த காலி பண்ணிடுறா. இந்த பக்கம் வந்து ஹீரோயின் காலையில் வரா. இங்கே டே வந்து கேட்குறான், இது மாதிரி வந்து நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா, ஷோமியை ஹீரோவை பற்றியும் இது மாதிரி வந்து நியூஸ் வந்துச்சு, நீங்கள் வந்து பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு சொல்ல, நீங்கள் எப்படி சொல்ல போச்சு, ஹீரோக்கு உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்ல, ஏம்மா இதெல்லாம் ஒரு விஷயமா, யார் வாழ்க்கையில் என்ன நடந்தா என்ன, எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கா. இங்கே வந்து டேக்கெலாம் ஆச்சரியமாக இருக்குது, என்னடா இவங்க இப்படி ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, இங்கே இந்த விஷயம் தெரிஞ்சு செம்ம காண்டா வந்துட்டு இருக்கான். என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் என்ன தாண்டி கூட்டிகிட்டு போகணும், நீ எதுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்ல, எனக்கு தான் புது மனைவி ஒருத்தி பணக்கார மனைவி வரப்போகிறாளே, அதுக்கப்புறம் என்னடா ஏன் மேலே அக்கறை காட்டிகிட்டு இருக்குன்னு சொல்ல, இங்கே பாரு நான் பிஸ்னஸ்க்காக அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன், இருந்தாலும் இந்த குழந்தைக்கு உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஒரு மண்ணாங்கட்டையும் தேவையில்லை, இதை ஹீரோ பார்த்துக்கிடுவான், ஹீரோ கூட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டோம், இனிமேல் இந்த குழந்தைக்கு உனக்கும் சம்மந்தம் கிடையாதுடா, என் முகத்தில் கூட முழிக்காத, ஒன்றை மாதிரி ஒரு பாவியை பார்த்ததே இல்லை, எல்லார் வாழ்க்கையிலையும் குழப்பத்தை உண்டாக்குற பாவிடா நீ, வீட்டை விட்டு வெளியே போடா, இனிமேல் உனக்கும் எனக்கு அந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவளை அடித்து வேற இவனை அடித்து பற்றி விட்டுறான். அவனும் வந்து எவ்வளோ உருக்கமாக பேசி பார்க்குறான், மனசு கலையிற மாதிரி இல்லை. இந்த நியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வெளியே ஒன்றும் தெரியாமல் இருந்தாலும், இதை ஃபீல் பண்ணாத மாதிரி இருந்தாலும், ஆனால் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து குமுறி குமுறி அழுகிறா. இதை பார்த்தா ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அந்த ஹீரோ மேலே இருக்க ஒரே தப்பு இதுதான்ப்பா, வாயை திறந்து எதுவுமே பேசவே மாட்டேங்கிறான். மறுநாள் ஆனோடனே நம்ம ஹீரோயின் வந்து ஏதோ நோட்ஸ் கொடுத்துட்டு வர போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், இது மாதிரி நான் என்னை பற்றி ஷோமியை பற்றி நியூஸ் வந்துச்சே, இதை நீ வாயை திறந்து எதுவுமே கேட்க மாட்டியா, கடைசி வரைக்கும் நீ இப்படி தான் இருக்க போறியாடி அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தேவையில்லை, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தால் என்ன, அது எல்லாமே உன் நல்லதுக்கு தான், உங்கள் அம்மா சந்தோஷமாக தான், எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, எல்லாரும் என்கிட்ட கேட்டாங்க, எல்லாருக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன், நீ கேட்டால் அதை விட நான் தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன்னு சொல்ல, அது ஒரு இந்த பக்கம் 2 பேரும் வந்து அஃபேரில் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுனால ஹீரோவுடைய அம்மா வந்து 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ரெடி பண்ணிட்டாங்க. ஹீரோவுக்கு வந்து ஷௌமியுடைய மானத்தை காப்பாற்றுறதுக்காக இறங்கிட்டான். ஹீரோயினை கூட யோசிக்கலை, அப்படியே நம்ம ஹீரோயின் கூட அந்த பசலெல்லாம் வச்சுருப்பான் இல்லையா, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு கிளம்பி போகிறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கூட அமைதியாக இருக்காங்க. அந்த செயின் எல்லாம் கழட்டி வச்சுட்டு, இனிமேல் அவனுக்கு நம்ம இல்லை, அவன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்போ, இதை அவங்க அக்கா கறி பார்த்துட்ருக்கா. செம்மையாக திட்டுறா வந்து, சரியான லூசிட்டி நீனு, எத்தனை வருஷம் லவ் பண்ண, அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, உன் ஈகோலாம் விட்டு கொடுத்துட்டு என்னைக்கு தான் உன் ஃபீலிங்ஸை வெளியே காட்ட போகிற, இப்போயாவது போய் அவன்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணுறேன் இப்படி பண்ணாதரான்னு சொன்னால் கண்டிப்பாக அவன் வருவான், அவனை ட்ரூவாக லவ் பண்ணுறான், இப்போயாவது போடி அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு கொஞ்சம் வந்து அந்த உணர்ச்சி வந்துருச்சு, காதல் உணர்ச்சி. அதோட இப்போ தான் நம்ம ஹீரோயின் ஓடுறாங்க. அப்படியே கரெக்டாக லின்ட்ரு வந்துட்டு, மேடம்க்கு ஏதோ லிஃப்ட் வேணுமோ அப்படின்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக வேணும்னு சொல்லிட்டு லின்ட்லுவே நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். போகிற வழியில் பார்த்தா செம்ம டிராஃபிக் வேறு. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த பக்கம் நம்மளுடைய ஷௌமி வந்து அரை மனசாக தான் கல்யாணத்துக்கு அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒத்துட்டு இருந்திருக்கா. அவளுக்கு இன்னமும் பாவை தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா ஹீரோவை மறந்துட்டா இல்லையா, ரொம்ப கஷ்டப்படுறா. பா வந்து இப்படி வந்து சுயநலவாதியாக இருந்துட்டானே சொல்லிட்டு, பா ஒரு பக்கம் என்கேஜ்மெண்ட்டை வெளியே இருந்து பார்த்துட்டு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறான். நான் 2 பேரும் வந்து கொஞ்சம் டீப்பாக தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி நம்ம ஹீரோவுடைய அந்த கும்பல் ஃபுல்லாகவே என்கேஜ்மெண்ட்டுக்கு என்ட்ராக, நம்ம ஹீரோயின் மண்டை தெரிக்க வந்து காரை நடு ரோட்லேயே விட்டுட்டு ஓடியே வந்திருப்பாங்க, என்கேஜ்மெண்ட் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. லின்ட்லு பல மனசில் வலியோடு நம்ம ஹீரோயினை வழி அனுப்பி வைக்கிறான். அட்லீஸ்ட் இப்போ தான் உன் சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்றத நீ கண்டுபிடிச்சிட்ட, நீ சந்தோஷமாக இருன்னு நினைக்க. இப்படியே என்கேஜ்மெண்ட்டில் வந்து எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க பிரைடுக்காக. பிரைடு வராங்க, கதவை திறக்கிறாங்க, பார்த்தா நம்ம ஹீரோயின் தான் உள்ளே வராங்க. அங்கே பார்த்தா என்கேஜ்மெண்ட்டே நடந்து முடிஞ்சிருச்சு, நம்ம ஹீரோயின் வாழ்க்கையே போச்சு அப்படின்ற மாதிரி நினைக்க, அப்படியே ஒரு வெட்டிங் கவுன் அங்கே இருக்குது. இதை பார்த்த ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அங்கே ஒரு நோட்ஸும் இருக்குது. அது என்னன்னு பார்க்குறாங்க, நம்ம ஹீரோ தான் எழுதியிருக்கான், இப்போ நடந்தது மொத்தமும் ட்ராமா தான், நீ கவலைப்படாத, என்றைக்குமே நான் உனக்காக காத்திருப்பேன், உன் காதலுக்காக காத்திருப்பேன், நீ வந்து எப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பான். இப்படியே ஃப்ளாஷ்பேக் போகுது. நம்ம ஷௌமி வந்ததுக்கப்புறம் நம்ம பா இருக்கான் இல்லையா, அவன் தலைதறிக்க ஓடி வந்திருப்பான். ஏன் ஆளை நீ எப்படிடா கல்யாணம் பண்ண போச்சு, நான் தான் அவளை வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிடுவேன், அவள் குழந்தைக்கும் நான் தான் வந்து அப்பா, அது போக வந்து பிஸ்னஸ்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது, ஷௌமி தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு எல்லாரும் முன்னாடியும் ஷௌமியை வந்து நான் தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்ல, இப்போ நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான், அவளுடைய கார்டியன் நான், நீ அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நான் வச்சு செஞ்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படி நம்ம ஷௌமி வந்து அந்த ஃப்ளவர் பொக்கையை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு, நீ எப்போயுமே வந்து நல்லா இருக்கணும், நீ சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ண. இந்த பக்கம் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு சாரி எல்லாம் கேட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோமான்ற மாதிரி ப்ரப்போஸ் பண்ண.
ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறான். இப்படியே நம்ம ஹீரோ அந்த கவுனே பார்த்துட்ருக்க நம்ம ஹீரோயின் அப்படியே எமோஷ்னலாக அந்த கவுனை ஹக் பண்ணிட்டு அழுகுறாங்க. நம்ம ஹீரோ என்றைக்குமே நம்ம ஹீரோயினை விட்டே கொடுக்க மாட்டாப்புல. ஹீரோயினோட அக்கா ஒரு பக்கம் சோகமாக வர எதிர்த்தாப்புல லியோ வந்துட்டு இங்கே பாரு நான் செஞ்சதெல்லாம் மன்னிச்சுட்டு நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இவளும் ஓகேன்னு சொல்கிறா. ஆனால் இதெல்லாம் பிரம்ம தான். அப்படியே அவன் கனவாக மறைஞ்சு போயிடுறான். அந்தளவுக்கு இவன் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கா. 2 பேரும் கொஞ்சம் டீப்பாக தானே லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்படி அக்கா தங்கச்சி 2 பேருக்குமே லைஃபே ஒரு காதல் சோக கதையாக போக இந்த பிள்ளை நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு போகிற வர இடமெல்லாம் நம்ம லியோ தெரிகிற மாதிரியே இவளுக்கு தெரியுது. ஒவ்வொரு ஆளாக பிடிச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா லியோவா யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் லியோ பையன் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருப்பான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் அக்கா முன்னாடி போக அவள் பிரம்மா தான் நினச்சி போகிறப்போ அவன் வந்துட்டு என்ன நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுறியா, தயவு செய்து என்னை மன்னிச்சு ஒரு தடவை எனக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி பேச இவ கொஞ்சம் கூட யோசிக்கல. ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிட்டா. அவனுக்கு ஒரு குஷியாக தான் இருக்குது. பரவாயில்ல சின்ன பையனாக இருந்தால் கூட அவளை ரொம்ப டீப்பாக தான் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்படியே வந்துட்டு நீ என்னை விட்டுட்டு எங்கேயுமே போகக்கூடாது பார்த்துக்கோ, இனிமேல் போகணுன்னா உன்னை அடிப்பேன்டா அப்படின்னு சொல்ல அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பல விஷயம் பேச ஆரம்பிச்சிடுறான். அப்படியே கொஞ்சம் கண்ணு மூடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு ஏதோ நெக்லஸ் எல்லாம் மாட்டி விட்டுட்டு இது மாதிரி ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாம் பேச இவ ரொம்ப ஹாப்பியாரா. இனிமேல் எனக்கு வேலை இதெல்லாம் முக்கியம் கிடையாது, நீ மட்டும்தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி இங்கே லியோ வாக்கு கொடுக்க லியோ நிறைய ஹெல்ப்பும் பண்ணியிருந்திருப்பான் இவளுக்கு இது மாதிரி எப்படி அவன் துரோகம் பண்ணானோ அதுக்கு ஆப்போசிட்டாக அவளுக்கு ரொம்பவே ஹெல்ப்பும் பண்ணியிருந்திருப்பான். எப்படி பாக்கிட்டேருந்து இந்த கம்பெனி வெளியெடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கம் இருக்க இப்படி 2 பேர் லைஃப்லையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரா. திருதுப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோவை காணும். ஹீரோயின் எங்கன்னு சொல்லி கேட்டால் அவன் ஏதோ வெக்கேஷனுக்கு போயிட்டாமா, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கானா, கொஞ்ச நாள் ரிலீஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி போயிட்டான். நீ ஒரு இன்வெஸ்டர் இல்லையா, ஒன்றை தான் சிஇஓவாக ஆக்கிட்டு போயிருக்கான். இப்போ நீ தான் அந்த கம்பெனியோட சிஇஓ, இந்த பொறுப்பை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி இங்கே ஹீரோயினுக்கு குவானும் நம்ம குவும் சொல்ல நம்ம ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகேப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மலாம் சேர்ந்து இந்த கம்பெனியை பழைய நிலைமைக்கு கொண்டு வருவோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒரு நல்ல ஒரு கோல் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஆமையை விட்டுருப்பான் இல்லையா, அதை அவங்க தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. எங்கடா போன எங்கடா இருக்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அந்த பசில் இருக்கும் இல்லையா அதை போய் பார்க்குறாங்க. அந்த பசில் அவனை ஃபிட் பண்ணாமே இருந்திருக்கும். ஹீரோ காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லியிருப்பான். இவளுக்கு அது எப்படியாவது கண்டுபிடிச்சி நம்ம இன்றைக்கி செட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறான். இப்படியே அவள் தேடிட்டு இருக்கப்போ ஷோஃபா கீழே அந்த பசில் கிடக்கு. அதை எடுத்து நம்ம ஹீரோயின் பார்க்குறா. அவளுக்கு ஏதோ போன ஹீரோவை திரும்ப கிடச்சிட்ட மாதிரி அவ்வளோ சந்தோஷம். அதை எடுத்துகிட்டு போய் செட் பண்ணியும் வச்சிடுறா. இப்படியே 6 மாதத்துக்கு அப்புறம் கம்பெனியில் இருக்க எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிட்டு ஒரு நல்ல நிலைமையில் ஒரு நல்ல ப்ராஃபிட்டுக்கு வந்துடுது. பழைய மாதிரி நம்ம ஹீரோயினே அந்தளவுக்கு கம்பெனி நல்லா ரன் பண்ணி வச்சுருக்கா. இப்போ நம்ம குவான் என்ன பண்ணுறான்னா அந்த டே இருப்பா இல்லையா அவளை ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக நிறையா பொக்கேஸ்லாம் எடுத்துகிட்டு வைக்க இங்கே டேக்கு ஒன்றுமே புரியல என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு இவன் சாரி நான் உன்னை அப்படி யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது அந்த ப்ராஜெக்ட்காக, இப்போ நான் நிஜமாலே உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆல்ரெடி இவன் எப்படி ப்ரப்போஸ் பண்ணால் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவன் கேட்டு வச்சுருந்துருப்பான். அதே போல் ப்ரப்போஸ் பண்ண என்னை ஏற்றுக்கோப்பா தயவு செய்து ரிஜெக்ட் பண்ணிடாதான்னு இவன் ஓன அழுக இவளும் சரி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிடுறா. இப்படி ஒரு வழியாக இந்த ஜோடியும் ஒன்று சேர்த்துடுறாங்க. இப்படியே நம்ம லியோவும் அவங்க ஹீரோயினும் அக்கா எல்லாரும் ஒரு ஃபேமிலி மீட்டிங் மாதிரி போட்டுட்டு அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்க. இப்படியே நம்மளோட ஷௌமி இருக்கா இல்லையா அவளும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. அவளும் கல்யாணம் பண்ணிக்க போகிறா போல இருக்குது. அவள் ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு நீ நல்லா இருக்கியான்னு சொல்லிட்டு இது மாதிரி நான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்ல இங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ வயிறெல்லாம் பெருசாகிடுச்சு. ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிறான். இப்படி இவங்க ஒரு ஃபேமிலியாக இப்போ ஹீரோவுடைய அம்மா கூப்பிட்டு உன்னை நான் மன்னிச்சிட்டேன், பல விஷயம் உன்னை காயப்படுத்திட்டேன், என் பையனை நீ நல்லாவே பார்த்துக்கிட்டேன், அந்த ரெக்கார்டரை கேளு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இது என்னன்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய கடைசி ஆசை நம்ம ஹீரோயின் 2 பேரும் சேரணும், அது போக அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. இதை இந்த அம்மா கொடுத்துட்டு என்னை மன்னிச்சிடுமா, என் ஹஸ்பண்டோட கடைசி ஆசை நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்றதா, நீ என் பையன் இங்கிலாண்டில் தான் இருக்கான் லண்டனில் தான் இருக்கான், நீ போய் அவனை போய் பாரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இவங்க சொன்னால் தான் சேருவோன்ற மாதிரி சொல்லியிருப்பா இல்லையா. இப்போ போயிட்டு நம்ம ஹீரோ லண்டன் ஃபுல்லாக தேடுறா எங்கேயும் காணோம். கடைசியில் ஒரு குட்டி பொண்ணு ஒரு பலூனை கொடுக்குது. அந்த பலூனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ கும்பலாக நடந்து வரான். 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் பார்க்குறாங்க.
கொஞ்சம் கூட வந்து யோசிக்கல. டக்குன்னு போயிட்டு நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ நினைக்கிறான், பல வருஷங்க அப்புறம் நீ என்னை உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு நீ ஏற்றுக்கணும்னு நினச்சேன், அந்த நாள் இன்னைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணேன், நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, என்னை விட்டுட்டு போனேன்னு சொல்ல, நானும் தான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், எப்பயாவது நீ ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு தைரியமாக வாழ கற்றுக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, இனிமேல் நீ எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாரு. இப்படியே ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி அவங்க ஒரு பலூனில் நின்றுப்பாங்க இல்லையா, அது பேர்லாம் எனக்கு தெரியல. அங்கே போயிட்டு நம்ம ஹீரோ எதுக்கு இப்படி குட்டியாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்க, குழந்தைக்கு வந்து குளிராதா அப்படின்ற மாதிரி, நம்ம ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இவங்களுக்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. இப்படி இந்த ஜோடி ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு ஹாப்பி எண்டிங்கை இந்த ட்ராமாவுக்கு கொடுக்குறாங்க. இந்த ட்ராமாவோட ஒப்பீனியனும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 46 எபிசோடு. இதோட சப்டைட்டில் படித்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் எடுத்து போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். சில பேர் மொக்கையாக இருக்கும்னு சொல்வீங்க, பரவாயில்ல. கிட்டத்தட்ட வந்து ஒரு 24 எபிசோட் எடிட்டிங் பண்ணி இன்றைக்கி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த ட்ராமாவை லேட் பண்ண மாதிரி அடுத்து வர ட்ராமாஸ்லாம் கண்டிப்பாக லேட் பண்ண மாட்டேன், சீக்கிரமாகவே போட்டுருவேன். சரி, நெக்ஸ்ட் அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்க்கலாம்.